ஓம் சரவண பவாய நமக. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு உண்டான அடிப்படை விதிகள். இப்போ ஒரு ஜாதக கட்டம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டா நம்ம எதை முக்கியமாக வச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஜாதகம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டா, அந்த ஜாதக அமைப்போட ராசி, நட்சத்திரம், லக்னம் இது மூணுமே நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜாதகம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, டைமு, அவங்க பர்த் ஆஃப் பிளேஸ், இது 3 டேட்டாவை வச்சு அந்த ஒரு ஜாதகரோட ஜாதக அமைப்பு நம்ம எடுத்துடலாம். அந்த ஜாதகத்துலேருந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கக்கூடியது, அதாவது பார்த்தோன்னே நமக்கு, அதாவது அந்த ஜாதக கட்டத்தை பார்த்தே நமக்கு கணிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி என்ன அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம். நட்சத்திரம், லக்னம் இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை மையமாக வைத்து தான் நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும். இப்போ பொதுவாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, லக்னம், நட்சத்திரம், ராசி இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பொதுவாக ராசி நட்சத்திரத்தை வச்சே பொதுவான பலாபலன்களை நம்ம கணிக்க முடியும். என்ன ராசி நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பார், எந்த ஒரு கேரக்டரில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட முடியும். ராசி, நட்சத்திரம், இது லக்னம் இது 3 வச்சுமே ஒரு பொது பலன் நம்ம ஒரு 100க்கு ஒரு 30% ஒரு பொது பலன்களை நம்ம கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் லக்னத்தை எடுத்துக்கணும். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் ஒருத்தர் மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த செவ்வாய் அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்காரு, நல்ல பலமாக இருக்காரா, இல்லை பலவீனமாக இருக்காரா, கேந்திர ஸ்தானத்தில் இருக்காரா, திரிகோண ஸ்தானத்தில் இருக்காரா, அது லக்னத்திற்கு சுபத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்காரா, இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சே அந்த லக்னத்தின் நிலையை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது லக்னத்தின் நிலை அப்படின்னா என்னென்னா, லக்னம் அப்படிங்கிறது என்ன ஒரு பாவத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸு, நமக்கு நம்மளோட புகழ், வெற்றி, தோல்வி, ஆயுள், குணம், சந்தோஷம், துக்கம், லாபம் இது எல்லாத்தையுமே இந்த லக்னத்தோட அமைப்பை வச்சு நம்ம ஓரளவு தோராயணமாக நம்ம பலன் சொல்லிட முடியும். பொதுவாகவே ஏன் இந்த லக்னம், லக்னாதிபதி அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து கேந்திர திரிகோணம் பலம் பெற்று நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாலே அவங்க கண்டிப்பாக அந்த குறிப்பாக சாதகமான தசாபுத்தி வரும்போது நல்ல ஒரு நிலையை அவங்க ரீச் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு தொழிலையோ ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றி, புகழ் அது எல்லாமே கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னா, லக்னாதிபதி நல்ல ஒரு பலம் பெற்று. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லக்னாதிபதியின் பலம் எதை பொறுத்து நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி திரிகோண ஸ்தானமான 1, 5, 9 இருக்கும்போதும் கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தால் அந்த லக்னாதிபதியோட பலம் குறிப்பாக அந்த தசாபுத்தி நடக்கும்போது அந்த ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒரு புகழ், கீர்த்தி, வெற்றி, நல்ல ஒரு நிலைக்கு போயிடுவார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடங்கள்லாம் என்னென்ன பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். கலத்திரஸ்தானம் அதாவது 7ஆம் இடம், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், இது 3ஐயும் முக்கியமாக நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறப்ப இந்த 3 இடங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை குறிக்குது. கலத்திரஸ்தானம்னா திருமணம், மேல் படிப்பு இதெல்லாமே அந்த 7ஆம் இடத்தை குறிக்குது. அதாவது பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாமே அந்த 7ஆம் இடத்தை குறிக்குது. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், அதாவது தந்தை, நம்மளோட தந்தையை பற்றி குறிக்கிற ஸ்தானத்தை நம்ம 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்குது, இது தோஷ ஜாதகமாக சுத்த ஜாதகமாக அப்படின்னு ஒரு கணிக்கக்கூடிய ஒரு இது வச்சுருக்கணும். செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம் இருக்கா, இல்லை சுத்த ஜாதகமாக, இல்லை ஏதாவது யோக ஜாதகமாக, ஏதாவது யோகம் இருக்கா, கோடீஸ்வர யோகம் இருக்கா, கஜகேசரி யோகம் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கணிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நடப்பு தசா புத்தி, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இது எல்லாமே நமக்கு கணிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் இது முன்னாடி சொன்னதெல்லாம் எப்படின்னா, நான் எப்படி ஒரு ஜாதகத்தை பார்ப்பனோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்னன்னு நல்லா ஒரு டீட்டெயில்டாக பார்த்துட்டு அந்த ராசி நட்சத்திரத்துக்கேற்ப அவங்களோட பொது பலன்களை கணிச்சிருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்ன லக்னம் அப்படிங்கிறத மெயினாக பார்ப்பேன். அதுக்கடுத்து லக்னம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன லக்னம், அந்த லக்னாதிபதியோட பலம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடணும். லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்காரா, மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா, கேந்திரத்தில் இருக்காரா, எப்படி லக்னாதிபதியோட பவர் என்ன அப்படின்னு நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவேங்க.
பார்ப்போங்க. அடுத்ததாக என்ன பார்ப்போன்னா அதாவது திரிகோண ஸ்தானம், கேந்திர ஸ்தானம், திரிகோண ஸ்தானாதிபதி, கேந்திர ஸ்தானாதிபதி எந்தெந்த இடத்துல இருக்குது, அதாவது 1, 5, 7, அடுத்தது 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த இடங்களுக்கு உண்டான கிரகம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான இடங்களில் பாவ கிரகங்களான ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேங்க. அதுக்கடுத்து தான் நான் என்ன பார்ப்பேன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறதுங்க. 5ஆம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா நம்மளோட பாவ புண்ணியங்கள், அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய புத்திர பாக்கியம், இதை பற்றிலாம் அந்த 5ஆம் இடம் சொல்லுதுங்க. அடுத்த 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமண வாழ்க்கை, நம்ம திருமணத்தில் எப்படி இருக்கும், திருமண பந்தம், நம்மளோட மேல் படிப்பு, இதெல்லாமே அந்த 7ஆம் சொல்லுது. அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா அதாவது தந்தையை குறிக்குது. 9ஆம் இடம்னா தந்தையை குறிக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குறிக்குது. இந்த மாதிரியான இடங்களில் பாவகிரகம் இருக்கா, சுபகிரகம் இருக்கா, இல்லைன்னா சுபகிரகத்தோட பார்வை இருக்கா, இல்லை பாவகிரகத்தோட பார்வை இருக்கா, இதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணுவேங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டா என்ன ஒரு தசை நடக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ நடப்பு தசையை வச்சு தான் நம்ம பலாப்பலன்களே சொல்ல முடியும். அந்த தசை அவங்களுக்கு பாதகாதிபதியாக வருதா, மாரகாதிபதியாக வருதா, இல்லை நல்ல ஒரு சுபத்துவம் வாய்ந்த தசையாக இருக்கா, அதாவது லக்னாதிபதிக்கும் இப்போ நடக்கிற தசை, அதாவது தசாநாதனுக்கும் என்ன ஒரு தொடர்பு, நல்ல நிலையில் இருக்கா, இதெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் நல்ல ஒரு சுத்த ஜாதகமா, இல்லை ராகு கேது தோஷம் இருக்கா, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷமே இருந்தாலும் அதற்குண்டான நிவர்த்தி, அதாவது அதற்கு உண்டான இப்போ செவ்வாதோஷமே இருந்தாலும் ஒரு சில விதிகளை வச்சு அந்த செவ்வாதோஷம் நிவர்த்தி ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது இது யோக ஜாதகமாக கோடீஸ்வர யோகம் இருக்கா, கஜகேசரி யோகம் இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன யோகம் இருக்குது, தோஷம் இருக்குது, ஜாதகமோட பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்ன இதெல்லாம் வச்சு கணிச்சிடலாம். நன்றி.